நீ போடுங்க ஜிம்கா நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜிம்மிக்கு வந்து பவுனா கவரிங்கான்னு சொல்லிட்டு மறக்காம காமர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து ஜெயஸ்ரீ வந்து செஞ்சுருக்குறா. சூப்பராக இது பார்க்கறதுக்கே வந்து சாப்பிடணும் போல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்னுடைய பார்க்க போகிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அடுப்பு கிட்ட வந்து உட்காரதுனால நீங்கள் வந்து ஒரு குக்கிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோமே. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து இந்த பரோட்டா இந்த மாதிரி ஐட்டெல்லாம் வந்து சாப்பிட்டு. நைட்டு வந்து பரோட்டா வந்து செஞ்ச தெரிஞ்சும் தெரியாமலும் மறிஞ்சு அறியாமலும் ஏதோ ஒன்று இதுதான் பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே பிரித்து சூப்பராக வந்து பரோட்டா வந்து செஞ்சிட்டோம். இப்போ வந்து நாங்கள் வந்து கொத்து பரோட்டா வந்து போடலான்னு சொல்லிட்டு பரோட்டா வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பரோட்டா வந்து மீந்துச்சு. ஷீரோவும் நேற்று வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணான். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு பரோட்டாலாம் ரொம்ப பிடிக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் வந்து எதுவுமே அவனுக்கு சால்னாவோ எதுவுமே ஊற்றிட்டு கொடுக்குது. இதை மட்டும் போட்டு நீ வந்து சிக்கன் கிரேவி வச்சு சால்னா ஊற்றி கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டான். வெறும் பரோட்டா மட்டும் போட்டால் தான் நல்லா திருப்தியாக சாப்பிடுவேன். ஏன்னா அது மட்டும் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமே. ஏன்னா சால்னா கலந்து ஊற்றி நீ வச்சு பாருங்க சாப்பிடவே மாட்டான். சீரோவுக்கு ரொம்ப பிடிக்காது. அதே மாதிரி இட்லி ஐட்டம் மாவு ஐட்டத்தை வந்து இட்லி ஐட்டம் ரொம்ப பிடிக்கும். தோசை பிடிக்காது அவனுக்கு சுத்தமாக. இட்லி செஞ்சு இட்லி சுட்டு எடுத்து கொடுத்தா வந்து சூப்பராக சாப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஷீரோ இந்த நல்ல பழக்கம்லாம் வந்து வச்சுருக்கலாம். புளி வந்து புளி சாதமும் சாப்பிடுமா அப்படின்ற மாதிரி எங்க ஷீரோ அவனுக்கு கணக்கே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு எது சாப்பிடணும்னு தோந்து அதே மாரி ஃப்ரெண்ட்ஸ் அப்பா மாலை போட்டனால அவன் வந்து கவுச்சியே தொடவே இல்லை. யாரு வீட்டுக்கும் போகவும் கிடையாது. எங்க மூத்தார் வீட்டுக்குலாம் போவான் முன்னலாம். இப்போ வந்து அவங்க வீட்டுக்குலாம் போகவே இல்லை. ஃபுல்லாவே எங்க வீட்லயே இருக்கிறோம். நாங்க என்ன சாம்பார் சாதம் சாப்பிட்டாலும் காரக்குழம்பு சாப்பிட்டாலும் என்ன நாங்க சைடு குழம்பு வச்சு சாப்பிடலாம் அந்த குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ சாப்பிட்றோம். காரக்குழம்பு சாப்பிடுவான், சாம்பார் சாப்பிடுவான். சாப்பிடாத ஒரு வெஜ் ஐட்டமே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். எனக்கு பொறுத்த அளவுக்கு ரசம் கூட சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே ரசம் மேல வந்து இட்லி பொடி போட்டு நான் சாப்பாடு கொடுத்தேன். அழகா வந்து சூப்பரா வந்து சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி பொடி போட்டு சாப்பிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே நம்ம எப்படி சாப்பிடுறோமோ அதே மாதிரி அவரு சாப்பிட வந்து கத்துக்கினாங்க. வெறும் ரசம் மட்டும் போட்டா சாப்பிட மாட்டான் சொல்லிட்டு அது மேல லைட்டா வந்து இட்லி பொடி போட்டான். சூப்பரா சாப்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஷீரோ யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு காம்பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து தெரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். நம்மளோட ஃபேமிலிக்கும் எத்தனை பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரிம்மா. ஃபர்ஸ்ட் வந்து பரோட்டா வந்து இந்த மாதிரி சின்னதா பொடி பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை போதுமான பொருள். அதுக்கப்புறம் வந்து கடாய் வந்து காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். சரிம்மா. ரெண்டு வருஷமா வந்து ஒரு பொருள் வந்து வாங்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இது வரைக்குமே அது கிட்டேயே போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஜெயஸ்ரீ எனக்கே கூட ஞாபகம் மறந்து ஆயிட்டேன். உங்களுக்கே ஞாபகம் மறந்து ஆயிடுச்சா? வானல் தான் இல்ல ஜெயஸ்ரீ வாங்கினேன். பெரிய வானல் ஒண்ணு வாங்கி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒரு வானல் வாங்கலாம். ஆமா அது வந்து சாமி மேல கோயிலுக்கு போதும் அந்த கவுச்செல்லாம் ஆகிட்டதில்ல. நான் வந்து அது வந்து நாங்கள் தொடல. இதுல வந்து நாங்கள் எதுவுமே ஆகியிருக்க மாட்டோம். அதனால வந்து இது யூஸ் பண்றோம். சரிம்மா. அப்போ கோயிலுக்கு போயிருந்தோன்னா அதை வாழை நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். சரிம்மா. சரி நீ போடுங்க ஜிம்கா நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜிம்மிக்கு வந்து பவுனா கவரிங்கான்னு சொல்லிட்டு மறக்காம காமர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து லைட்டா வந்து பெருஞ்சீரகம் வந்து போட்டுக்கலாம். சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ் பெருஞ்சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். ஜெயஸ்ரீ வெங்காயம் போட்டீங்களா? சரிம்மா. இப்போ இது லைட்டா கண்ணாடி பார்த்து வந்து வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கணும்னு சொல்லிட்டு கிடையாது அதனால. சரிம்மா. அடுத்து என்ன செய்ய போறீங்க? வந்து கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் வரைக்கும் வதக்கலாம். என்ன ரெடி ஆயிடுதா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. உப்பே போடாம மஞ்சள் தூள் துறக்கணும் பார்த்தீங்களா? நாங்க கொஞ்சமா வந்து உப்பு சூப்பரா வந்து வதங்கி இருக்கு. கொஞ்சமா வந்து மஞ்சள், கொஞ்சமா வந்து காரத்தூள், தனி மிளகாத்தூள், கொஞ்சமா வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியதான். சரிம்மா. கரெக்டாக ஒரு 2 புறம் தந்தது இது போட்டோம். சரி சரி. கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா? இப்போ வந்து பரோட்டா வந்து சேர்த்துக்கலாம். சரிம்மா. சூப்பராக வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட வந்து சால்னா கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். சால்னாவை சேர்த்து இந்த மாதிரி கிண்டி வச்சுக்கலாம். சரிம்மா. நல்லா இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து ஜெயஸ்ரீ வந்து செஞ்சுருக்குறா. சூப்பராக இது பார்க்கறதுக்கே வந்து சாப்பிட்ணும் போல். ஜெயஸ்ரீ நீ சாப்பிட்டு காட்டுங்க, நான் சாப்பிட்டுறேன். நல்லா மதிய டைம்ல இந்த மாதிரி சாப்பிடலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மதிய டைம் ஆனாலே எனக்கு காரமாக சாப்பிடணும், அதுவும் எனக்கு டார்கெட்டு. எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் மதிய டைம் ஆனால் காரமான செஞ்சு சாப்பிடலாமா அப்படின்னு தான் தோணுமே எனக்கு. சரி சூப்பராக இருக்குமா. கொஞ்சமாக பரோட்டா கொத்து பரோட்டா எடுத்துக்கணும். உங்களுக்கு வெங்காயத்தை சேர்த்து எடுத்துக்கிறோம் ஜெயஸ்ரீ. ஆமாம் சூப்பராக இருந்து ஈர வெங்காயம் அப்படியே கூட சேர்ந்து சாப்பிட்றது வந்து அது ஒரு சூப்பராக வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஒரு மதிய ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு வந்து சாப்பிட்டாச்சு. மறக்காம நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராகவே இருக்கு. யாராருக்கெல்லாம் கொத்து பரோட்டா பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காம காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி மதிய டைமில் செஞ்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காரமான ஐட்டம் வந்து செஞ்சு சாப்பிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிராமத்து பொண்ணு யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக மீட் பண்ணலாம். இப்போ வந்து போட்டு டாடா பாய்.